காத்திருந்தாள். தன் கணவன் எப்படியும் வீடு திரும்பி விடுவான் என்ற நம்பிக்கையில் காத்திருந்தாள். பூஜை செய்தாள், கோவில்களுக்கு சென்றாள், விரதம் இருந்தாள். பார்ப்பவர்களிடமெல்லாம் தன் கணவனை பற்றி விசாரித்தாள். ஆனால் தன் கணவன் எங்கு இருக்கிறான் என்பதே அவளுக்கு தெரியவில்லை. யாரிடம் கேட்டாலும் தெரியாது தெரியாது தெரியாது, எங்களுக்கே கால் செய்யவில்லை, குறுஞ்செய்தி அனுப்பவில்லை என்ற யாரும் அவளுக்கு நம்பிக்கை தருவதாக தெரியவில்லை. யார் மீதும் அவளுக்கு நம்பிக்கை தோன்றவில்லை. கடவுள் ஒன்றே தனக்கு நல்ல வழி காட்ட முடியும் என்ற நம்பிக்கையில் பூஜைகள் செய்தால், பார்ப்பவர்களெல்லாம் சொல்லும் பரிகாரங்களை செய்தால் எப்படியும் தன் கணவன் வீடு வந்து விடுவான், திரும்பவும் தன்னுடன் சேர்ந்து வாழப்போகிறான் என்ற நம்பிக்கையில் பூஜை புனஸ்காரங்கள் என்றும் கோயில்கள் என்றும் சுற்றித் திரிந்தாள். ஒரு நாள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு தபால் வருகிறது. யாராக இருக்கும்? தன் கணவனுக்கு யாரேனும் அனுப்பியிருப்பார்களோ என்ற ஒரு நம்பிக்கையில் தபால்காரரிடம் தன் பெயருக்கு வந்த போஸ்டர் வாங்கிச் செல்கிறாள். யாராக இருக்கும்? பார்த்தவுடன் தன்னுடைய மூச்சை நின்று போனது. செய்வதறியாது தவித்தாள். என்ன செய்வது? என்ன இது? நமக்கா? இது கனவா? இது கனவாக இருக்கக்கூடாதா என்ற ஒரே மனக்குழப்பம். கால்கள் நிலை குலைந்தன. தடுமாறி போனாள். வீட்டிற்குள் சென்று கதவடைத்து கொண்டாள். பிரித்து படித்து பார்த்தால் தன்னுடைய தலையை வெடித்து சிதறுவது போல் இருந்தது. வக்கீல் நோட்டீஸ், விவாகரத்து கடிதம், கோர்ட்டிடமிருந்து விவாகரத்துக்கான மனு. அதை படித்து பார்த்தால் அவளால் தாங்க முடியவில்லை. காரணம், அதில் எழுதியிருக்கும் குற்றச்சாட்டுகள். என் கணவனா இது? என் கணவனா என் மேல் இவ்வளவு பழிகள் சுமத்துகிறான்? இது எதுவுமே உண்மை இல்லையே, யாரும் நம்ப மாட்டார்களே. ஆனால் எப்படி இவருக்கு இப்படியெல்லாம் எழுதணும் என்று தோன்றியது. எதுவுமே தெரியாத அவள் என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்து நின்றாள். யாரிடம் சென்று மன்றாடுவது தெரியவில்லை. என்ன ஆகப் போகிறது இனி அவளுடைய வாழ்க்கை? என்ன செய்ய போகிறாள்? கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வேலையை துறந்தாள், அனைத்தையும் துறந்தாள். கையில் 5 ரூபாய் கூட இல்லாமல் இல்லத்தில் உட்கார்ந்திருக்கும் அவள் என்ன செய்ய போகிறாள்? புவனா ஒரு கேள்விக்குறி. புவனா ஒரு கேள்விக்குறி.